ஆகாஷோட அப்பா வந்து ஆகாஷ் கிட்ட வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. என்ன தானே நினச்சிட்டு இருக்க, எதுக்காக இந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்க, நீ தான் இவனை மயக்க வச்சிருக்க அப்படிலாம் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. ஏன்ப்பா என் வாழ்க்கை இப்படி பண்ணுறீங்க, என் வாழ்க்கையை நான் டிசைட் பண்ணுவேன், இதை யாரும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, எனக்கு அணுவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அணுவை நான் விரும்புகிறேன், உயிருக்கு உயிராக விரும்புகிறேன், அணுவை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. எல்லாருமே கூடிடுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகாஷ் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. பின்ன என்னம்மா என் வாழ்க்கையை டிசைட் பண்ண இவர் யாருமா, என் வாழ்க்கை எனக்கு டிசைட் பண்ண தெரியாது, நான் அணு உயிருக்கு உயிராக காதலிக்கிறேம்மா அப்படி சொல்கிறாங்க. உடனே அணு கிட்ட கேட்டோன்னே அணு வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் காதலிக்கல, போதுமா, நான் இவரை விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து வேணும்னே வந்து என் பையனை மயக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே பாருங்கள் நான் விரும்புகிறேன் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னோடனே அபி எல்லாருமே வந்துடுறாங்க, அவங்க அத்தையும் வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள் தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க, அவர் பேசுனதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னோடனே நீ தாண்டி இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து செமையாக திட்டுறாங்க. ஆகாஷோட அம்மா ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கடைசியாக வந்து அவங்க அத்தை சொல்லிடுறாங்க, அம்மா போதுமா, இந்த ஊரில் நாங்கள் இருந்ததெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க, நாங்கள் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணுங்களை ஒன்றும் பெற்று வச்சிடல, புரியுதா, இப்படிலாம் பேசாதீங்க அம்மாடம்மா அப்படின்றாங்க. உடனே வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க வந்து அஞ்சலியும் பாட்டியும், ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மோசமாக வந்து அவங்க அப்பா வந்து பேசுகிறாரு, ஆகாஷோட அப்பா. அதை கேட்டு வந்து அபி செமையாக டென்ஷன், எங்கள் அக்கா ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது, வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்பா நல்ல காலம் அபி போயிட்டா, எப்படியோ நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு முறையில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து ஆகாஷ் வந்து பயங்கரமாக கதறி கதறி அழுறாரு. அணு நான் விரும்புகிறேன், அணு இல்லாத வாழ்க்கை என்ன நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. நம்ம வந்து ராகவ் வந்து உடனே வந்து போகிறாரு, எப்படியாவது வந்து அபியை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு. இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊருக்கு போயிடலாம், இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே வேணாம், இந்த ஊரே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. அபியை பார்க்கறதுக்கு ராகவ் வந்து போகிறாரு. அபி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாரு, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்றாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அபி, உங்கள் அக்கா மனசில் கண்டிப்பாக வந்து என் தம்பி இருக்கான், ஆகாஷ் இருக்கான், உனக்கு தெரியாது, நீ கொஞ்சம் இருந்தால் கூட தயவுசெய்து வந்து இந்த ஊருக்கு போகிற பிளானை வந்து மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறது நடக்கவே நடக்காது, என் அக்கா அப்படிலாம் வந்து நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, இங்கே பாரு இதெல்லாம் வச்சு யோசனை பண்ணாது, நீ போய் உங்கள் அக்காவை வந்து வாட்ச் பண்ணு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்கிறோன்னே உடனே வந்து யோசிக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க அக்கா வந்து தடவை வாட்ச் பண்ணுறாங்க. பார்த்தா தனிமையில் வந்து அழுதுட்ருக்காங்க நம்ம அணு. அதை பார்த்துட்டு வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ ஆகாஷை வந்து அக்கா விரும்புகிறாளா, ஐயோ இது தெரியாமல் நம்ம வந்து இந்த ஊரை விட்டு பார்க்காதவே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி நேராக போயிட்டு ராகவை மீட் பண்ணுறாங்க. ராகவ் கிட்டே இந்த மாதிரி அக்காவும் விரும்புகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னே, நான் சொன்னேன் பார்த்தியா, இவங்க 2 பேரும் வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி இதுக்கு நீ தான் உதவி செய்யணும், எங்கள் அக்கா மனசில் உள்ள காதலை வெளியே எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அபி அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அபியும் ஒத்துக்கிறாங்க. சரி இந்த விஷயத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னோடனே, நம்ம 2 பேருமா ஒத்து வருமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.